நீல நரி. ஒரு காட்டில் நரி வாழ்ந்து வந்தது. அன்று காடு முழுவதும் அலைந்தும் உணவு கிடைக்காததால் நகரத்தின் உள்ளே சென்றது. வீதிகளை அடைந்ததும் தன்னை நாய்கள் துரத்துவதைக் கண்டு அருகில் உள்ள ஒரு சாயப்பட்டறைக்குள் நுழைந்தது. அங்கு நீல நிற சாயம் வைக்கப்பட்ட வாளிக்குள் விழுந்தது. துரத்தி வந்த நாய்கள் நரியை காணாததால் திரும்பிச் சென்றனர். அதை அறிந்த நரி வெளியில் வந்து காட்டிற்குள் சென்றது. காட்டில் இருந்த எல்லா மிருகங்களும் ஒரு புதிய மிருகம் வருவதை பார்த்து பயந்தன. தன்னை பார்த்து மிருகங்கள் பயப்படுவதை புரிந்து கொண்ட நரி எல்லோரையும் ஏமாற்ற முடிவு செய்தது. எல்லா மிருகங்களையும் அழைத்து, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வழிநடத்த என்னை இறைவன் அனுப்பியுள்ளார். இனிமேல் இந்த காட்டிற்கு ராஜா நான் தான் என்றது. எல்லா மிருகங்களும் மகிழ்ந்தது. தினமும் புதிய ராஜாவிற்கு உணவும் மற்ற பணிகளையும் செய்து கொடுத்தனர். ஒரு நாள் நரி இருக்கையில் அமர்ந்திருந்த போது ஒரு நரி கூட்டம் ஊளையிடுவதை கேட்டு தன்னை மறந்து தானும் ஊளையிட்டது. உடனே விஷயம் அறிந்த எல்லா மிருகங்களும் நரியை துரத்தி அடித்தனர். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். புத்திசாலி புறா. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அதில் புறா கூட்டம் வாழ்ந்து வந்தது. மரத்தின் அடித்தளத்தில் கொடி ஒன்று படர்ந்து வருவதை பார்த்து அந்த கூட்டத்தில் வாழ்ந்த புத்திசாலி புறா மற்ற புறாக்களை அழைத்து, வாருங்கள், அந்த கொடியை உடனே அழித்து விடலாம், இல்லை என்றால் அது பிற்காலத்தில் நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று எடுத்து கூறியது. ஆனால் மற்ற புறாக்களோ அதனை பொருட்படுத்தவில்லை. சில மாதங்களில் அந்த கொடி நன்கு வளர்ந்து மரத்தின் மேல் வரை படர்ந்து விட்டது. ஒரு நாள் புறா கூட்டம் இரையை தேடி சென்றன. அப்போது வேடன் ஒருவன் புறாக்களை பிடிக்க எண்ணி கொடியின் மேல் ஏறி வலையை விரித்தான். இரவு வீடு திரும்பிய புறாக்கள் வலையில் சிக்கின. சிக்கி தவித்த புறாக்கள் வலையிலிருந்து தப்பிக்க என்ன செய்வது என்று புத்திசாலி புறாவிடம் யோசனை கேட்டது. நாளை வேடன் வரும் நேரம் அனைவரும் இறந்தவர் போல நடித்தால் வேடனும் நம்மை தூக்கி எறிந்து விடுவான். அனைவரையும் தூக்கி எறிந்த பின் நாம் எல்லோரும் பறந்து சென்று விடலாம் என்றது. இம்முறை அந்த புத்திசாலி புறா கூறிய அறிவுரைப்படி மற்ற புறாக்கள் நடந்ததால் அனைவரும் உயிர் தப்பினர். பெரியோர்களின் சொல்படி கேட்டு நடந்தால் நன்மை. புத்திசாலி முயல். ஒரு பெரிய காட்டில் ஒரு சிங்கம் வசித்து வந்தது. அது தினமும் பல மிருகங்களை அடித்துக் கொன்று தின்றது. ஒரு நாள் அந்த காட்டின் மற்ற மிருகங்கள் ஒன்று கூடின. சிங்கராஜா, இப்படி வேட்டையாடினா விரைவில் இங்கு யாரும் மிஞ்ச மாட்டோம். அதனால சிங்கராஜா கிட்ட இத பத்தி பேசணும் என்று முடிவு செய்தனர். அதன்படி மறுநாள் சிங்கராஜாவை சந்தித்து பேசினர். அதன் முடிவாக தினமும் ஒவ்வொரு மிருகமாக சிங்கராஜாவிடம் இரையாக செல்வது என்று முடிவு செய்தனர். தினமும் ஒவ்வொரு மிருகமாக குகைக்கு சென்று இரையானர். இன்று முயல் செல்ல வேண்டிய நாள். முயல் மிகவும் புத்திசாலி. அது சிங்கத்தை கொல்ல ஒரு திட்டம் தீட்டியது. சோகமாக சிங்கத்திடம் சென்று, சிங்கராஜா, சிங்கராஜா, இன்று இரையாக நாங்கள் 6 பேர் வந்தோம். ஆனால் வரும் வழியில் மற்றொரு சிங்கம் உடன் வந்த 5 பேரை கொன்று தின்று விட்டது என்று சொன்னது. இதை கேட்ட சிங்கராஜா கோபமடைந்து, மற்றொருவனா, எங்கே காட்டு என்று முயலுடன் சென்றது. முயலும் சிங்கராஜாவை அருகில் உள்ள கிணற்றிற்கு அழைத்துச் சென்று காண்பித்தது. எட்டி பார்த்த முட்டாள் சிங்கம் உள்ளே தெரிவது தன்னுடைய பிம்பம் என்று உணராமல் கோபத்துடன் உள்ளே குதித்து இறந்தது. அறிவு கூர்மையால் மிகவும் வலிமை படித்தவரும் காகமும் பாம்பும். ஒரு அடர்ந்த காட்டில் பெரிய மரம் ஒன்று இருந்தது. அதில் நிறைய பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்து வந்தன.
அவ்வழியே சென்ற பாம்பு ஒன்று அந்த மரத்தை பார்த்து நின்றது. இந்த மரம் நான் வசிக்க ஏற்ற மரம் என்று கூறி அங்கே வசிக்க தொடங்கியது. ஒரு நாள் கூடு நிறைய முட்டைகளை பார்த்த பாம்பு, நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி, இரையை தேடி நான் எங்கேயும் செல்ல வேண்டாம் என்று கூறி முட்டைகளை ஒவ்வொன்றாக விழுங்கியது. அன்று மாலை பறவைகள் அனைத்தும் வீடு திரும்பின. கூடு காலியாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சியுற்றன. அந்த பாம்புதான் நம்ம முட்டைகளை சாப்பிட்டுக்கணும், ஆனா நம்மளால என்ன செய்ய முடியும்? பறவைகள் எல்லாம் கூடி ஒரு திட்டம் தீட்டியது. ராணி தினமும் குளிக்கும் இடத்திற்கு சென்று ராணி கழற்றி வைத்திருந்த தங்க நகையை எடுத்துக்கொண்டு பறந்தது. பறந்து வந்த காகம் தங்க நகையை கூட்டிற்குள் வைத்துவிட்டு மறைந்தது. காகத்தை துரத்தி வந்த காவலர்கள் நகையின் அருகே பாம்பை கண்டனர். பாம்பை கொன்றுவிட்டு தங்க நகையை எடுத்துச் சென்றனர். அன்று முதல் முட்டைகள் பாதுகாப்பாக இருந்தன, பறவைகளும் மகிழ்ச்சியாக இருந்தன. அறிவின் துணையால் பகைவரை வெல்லலாம். 4 நண்பர்கள். மான், காகம், ஆமை, எலி ஆகிய 4 நண்பர்கள். அவர்கள் அனைவரும் எப்பொழுதும் ஒரு மரத்தின் கீழே கூடி பேசி மகிழ்ந்தனர். ஒரு நாள் எப்பொழுதும் போல அனைவரும் கூடினர். ஆனால் மான் மட்டும் வரவே இல்லை. அனைவரும் கவலையுற்றனர். மானை தேடி வரும்படி காகத்தை அனுப்பினர். காகமும் அங்கும் இங்கும் தேடி இறுதியில் ஒரு வேடனின் வலையில் சிக்கி, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க என்று மான் கத்திக் கொண்டிருந்ததை பார்த்தது. உடனே தனது மற்ற நண்பர்களிடம் சென்று விஷயத்தை கூறி எலியை தன் முதுகில் ஏற்றி மான் இருக்கும் இடத்தை அடைந்தது. ஆமையும் பின்தொடர்ந்தது. எலி தனது பற்களால் வலையை கடித்து மானை விடுவித்தது. இதை பார்த்த வேடன் அந்த இடத்திற்கு விரைந்தான். காகம், எலி, மான் ஆகிய 3 தப்பி ஓடின. ஆனால் ஆமை ஓட முடியாததால் வேடனிடம் சிக்கியது. தங்களது இன்னொரு நண்பனின் பிரச்சனையை தீர்க்க அனைவரும் கூடி பேசி ஒரு முடிவுக்கு வந்தனர். மான் அந்த வேடனின் அருகில் அங்கும் இங்கும் நடந்தது. அதை பார்த்த வேடன் ஆமையை பிடித்த பையை கீழே போட்டுவிட்டு மானை பிடிக்க சென்றான். உடனே எலி அந்த பையை கடித்து ஆமையை விடுவித்தது. மானும் கையில் சிக்காமல் தப்பியது. திரும்பி வந்த வேடன் ஆமையும் தப்பித்ததை பார்த்து ஏமாந்து நின்றான். ஒற்றுமையே நன்மை, வேற்றுமையோ தீமை. நன்றியுள்ள கீரி. ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி தனது மனைவி, குழந்தை ஆகியோருடன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் மாலை வீடு திரும்பியவன் தன்னுடன் ஒரு சின்ன கீரி பிள்ளையை எடுத்து வந்தான். தனது மனைவியிடம் கொடுத்து தங்களது குழந்தை விளையாடுவதற்காக கீரியை வளர்க்குமாறு கூறினான். ஒரு நாள் மனைவி கடைக்கு செல்வதற்காக புறப்பட்டாள். குழந்தையை கீரியோடு விட்டு செல்ல யோசித்து பின்பு குழந்தையை தொட்டிலில் தூங்க செய்து கணவனிடம் பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு சென்றாள். கடையிலிருந்து திரும்பிய மனைவி வாசலில் இரத்த கரையுடன் நின்ற கீரியை பார்த்து அதிர்ந்தாள். என் மகனை கொன்று விட்டாயா என்று கதறிவிட்டு கீரியை பையால் அடித்துவிட்டு உள்ளே சென்றாள். ஆனால் குழந்தை தொட்டிலில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. கீழே இரத்த வெள்ளத்தில் ஒரு பாம்பு செத்து கிடந்ததை கண்ட அந்த பெண் என்ன நடந்திருக்கும் என்று ஒரு கணம் யூகித்து வெளியே சென்று கீரியின் முன், பாம்பை கொன்று எனது குழந்தையை காப்பாற்றி விட்டாய் என்று அழுதாள். ஆனால் எதுவும் அந்த கீரிக்கு கேட்கவில்லை. அது உயிருடன் இல்லை. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரி. குரங்கும் முதலையும். ஒரு நதியின் ஓரம் ஒரு பெரிய ஆப்பிள் மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு குரங்கு வசித்து வந்தது. ஒரு நாள் ஒரு முதலை அங்கு வந்தது. எனக்கு பசியாயிருக்கிறது, பழம் கொடு என்று குரங்கிடம் கேட்டு உண்டது. முதலை ஆற்றின் மறுகரையில் உள்ள தனது மனைவியிடம் சென்று
அந்த பழங்களின் ருசியை பற்றி கூறியது. பேராசை பிடித்த அந்த பெண் முதலை பழமே அத்தனை சுவை என்றால் அப்பழங்களையே தினமும் உண்ணும் அக்குரங்கின் இதயம் எவ்வளவு இனிப்பாக இருக்கும் என்று ஆசைப்பட்டு தன் கணவனிடம் குரங்கின் இதயத்தை எடுத்து வருமாறு கூறியது. ஆண் முதலையோ தனது மனைவியின் பிடிவாதத்தை நன்கு அறியும். என்ன செய்வது, வேறு வழியில்லை என்று எண்ணி குரங்கிடம் சென்றது. குரங்கே குரங்கே, என் மனைவி உன்னை விருந்துக்கு அழைத்தாள் என்று கூறி குரங்கை தனது முதுகில் ஏற்றி சென்றது. உண்மையை மேலும் மறைக்க முடியாமல் நடு ஆற்றில் குரங்கிடம் கூறியது. ஆனால் புத்திசாலி குரங்கோ, நண்பா, இதை முதலில் நீ என்னிடம் சொல்லியிருந்தால் என் இதயத்தை மரக்கிளையில் விட்டுவிட்டு வந்திருக்க மாட்டேனே. சரி, திரும்ப சென்று எடுத்து வரலாம் என்று கூறியதும் இருவரும் திரும்பி மரத்தை அடைந்தனர். உடனே குரங்கு தாவி மரத்தில் ஏறிக்கொண்டு, முதலையே, போய் உன் மனைவியிடம் உலகிலேயே உன் கணவன்தான் பெரிய முட்டாள் என்று கூறு என்று சிரித்துக் கொண்டே சொன்னது. பேராசை பெரும் அழகிய படகு. தவளை, எலி, கோழிக்குஞ்சு, எறும்பு, வண்டு ஆகிய 5 நண்பர்களும் ஒன்றாக சென்றனர். விரைவில் ஒரு ஓடையை அடைந்தனர். வாங்க குளிக்கலாம் என்று தவளை தண்ணீரில் குதித்தது. எங்களுக்கு நீந்த தெரியாதே என்று மற்ற 4ம் கவலையுடன் நின்றது. ஏதாவது செய்ய வேண்டும் என்று மற்ற 4ம் யோசித்தன. யோசனையை பரிமாறிக்கொண்ட 4ம் செயலில் இறங்கின. கோழிக்குஞ்சு ஒரு இலையை எடுத்து வந்தது. எலி அக்ரூட் ஓடு ஒன்றை எடுத்து வந்தது. எறும்பு ஒரு குச்சி எடுத்து வந்தது. வண்டு நீண்ட நூல் ஒன்றை எடுத்து வந்தது. அனைவரும் சேர்ந்து ஒரு படகை தயாரித்தனர். அதை ஓடையில் தள்ளி சவாரி செய்தனர். தண்ணீருக்கு வெளியே வந்த தவளை அவர்களை பார்த்து கேலி செய்ய நினைத்தது. ஆனால் அவர்களோ படகில் வெகு தூரம் சென்று விட்டனர். தான் என்ற அகந்தை கூடாது. 3 மீன்கள். ஒரு பெரிய ஏரியில் 3 பெரிய மீன்கள் வாழ்ந்து வந்தன. ஒன்று முன் யோசனை உடையது, மற்றொன்று கூர்மையான அறிவாளி, மூன்றாவது விதியை நம்பி வாழ்ந்தது. ஒரு நாள் மீனவர்கள் 2 அங்கு வந்தனர். இங்கு நிறைய மீன்கள் உள்ளன, நாளை இங்கு வந்து மீன் பிடிக்கலாம் என்று பேசியதை கேட்ட அந்த முன் யோசனை மீன் மற்ற 2 மீன்களை சந்தித்து விஷயத்தை கூறியது. வாருங்கள், உடனே இந்த இடத்தை விட்டு செல்லலாம் என்று அறிவுரை கூறியது. ஆனால் மற்ற 2 மீன்களும் ஒத்துக்கொள்ளவில்லை. புத்திசாலி மீனோ, என்ன நடந்தாலும் நான் இங்கு இருந்து சமாளிப்பேன் என்றது. மூன்றாவது மீனோ, விதியில் என்ன உள்ளதோ அதன்படி நடக்கட்டும் என்றது. இதை கேட்ட முன் யோசனை மீன் உடனே அந்த இடத்தை விட்டு சென்றது. அடுத்த நாள் பேசியபடி மீனவர் அங்கு வந்து வலையை விரித்து எல்லா மீன்களையும் பிடித்தனர். புத்திசாலி மீன் இறந்து விட்டது போல் நடித்தது. மீனவன் அதை வெளியில் எறிந்தான். அது தப்பியது. விதியை நம்பிய மீன் துள்ளி துள்ளி குதித்தது. மீனவன் ஒருவன் கட்டையால் அடித்து அதை கொன்றான். விதியை மதியால் வெல்லலாம். ஆமையும் 2 வாத்துக்களும். ஒரு காட்டில் மற்ற விலங்குகளுடன் ஒரு ஆமையும் 2 வாத்துக்களும் வாழ்ந்து வந்தன. அங்கு பல ஆண்டுகளாக மழை பெய்யாததால் விலங்குகள் வேறு இடங்களுக்கு செல்ல துவங்கின. 2 வாத்துக்களும் அங்கிருந்து வேறு இடம் செல்ல முடிவெடுத்தது. தங்களது நண்பனான ஆமையிடம் விடை பெற்று கிளம்ப எண்ணியது. ஆமை வருத்தத்துடன், நண்பர்களே, ஏன் என்னை விட்டு செல்ல எண்ணுகிறீர்கள்? நான் உங்கள் நண்பன் இல்லையா? என்னையும் உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள் என்றது. உன்னை எப்படி அழைத்துச் செல்வது என்று வாத்துக்கள் கேட்டன. ஒரு நீண்ட கட்டை எடுத்து அதன் 2 புறமும் உங்கள் வாயில் பற்றிக் கொள்ளுங்கள். நான் நடுவில் என் வாயால் பிடித்துக் கொள்கிறேன். அனைவரும் பறந்து செல்லலாம் என்றது.
நடுவில் எக்காரணத்தை கொண்டும் வாயை திறக்க கூடாது என்று ஆமையை வாத்து எச்சரித்தது. அப்படி செய்ய நான் என்ன முட்டாளா என்றது அந்த ஆமை. அனைவரும் பயணம் மேற்கொண்டனர். காடு மலை எல்லாவற்றையும் தாண்டி நகரத்தின் மேல் பறக்கும்போது இந்த அரிய காட்சியை கண்ட மக்கள் கத்தி ஆரவாரம் செய்தனர். இது பிடிக்காமல் அந்த ஆமை வாயை திறந்து பதிலுக்கு கத்த முற்பட்டது. உடனே கீழே விழுந்து இறந்தது. முட்டாள்தனம்